இயற்கை எப்படி பண்ணுது, உலகத்துல எங்க போய் நீங்க ஒரு 100 ஆண், 100 பெண்ண போட்டாலும், எல்லாரும் தமிழ்நாட்டுல ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுற போக்கு இன்னும் இந்தியாவுல அதிகம் இருக்கு. தமிழ்நாட்டிலயும் அதிகம் இருக்கு. உலகத்துல வேற எங்கேயும் இல்ல. மத்த இடங்கள்லாம் மாறிடுச்சு. இங்க என்ன நம்ம இதுல வச்சுட்டு இருக்கோம். ஆண் குழந்தை, பெண் குழந்தைன்ட்டு. அப்படி என்னதான் ஆசைப்பட்டாலும் அந்த ரேஷியோ வந்து நீங்க எவ்வளவு ட்விஸ்ட் பண்ண முடியுதுன்னா, 55, 45. 100 குழந்தை பிறக்குதுன்னா 55 ஆண் குழந்தை, 45 பெண் குழந்தை. இவ்வளவுதான் நீங்க ஒரு 100 வருஷமா போட்டு கல்ச்சர்ங்கிற பேர்ல ட்விஸ்ட் பண்ணா கூட வரக்கூடிய விஷயம். ஆனா இறைவனோட விஷயம் வந்து 51, 49. அதாவது ஒரு பெண் 1% கூட பிறக்குது. இதுதான் நம்ம வந்து டிவைன்னு சொல்றோம். ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பின்னாடி மெக்கானிசம் எப்படி இருக்கு? 100 கப்பலுக்கு பின்னாடி இருக்கு. 100 கப்பலோட வாழ்க்கையில இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுல பிறக்க போற குழந்தை, 100 குழந்தை பிறக்க போற குழந்தை இந்த ரேஷியோல எப்படி தான் பிறக்குது? கன்சிஸ்டன்டா எவ்ரி இயர், எவ்ரி 100 இயர்ஸ். இதுதான் ரேஷியோ. இப்படி எப்படி கடவுளுக்கு தெரியுது? ஏன் 100 பேத்துக்கு 100 ஆண் குழந்தைய ஒரு இடத்துல பிறக்கக்கூடாது? ஏன் 100 பேத்துக்கு 100 பெண் குழந்தைய பிறக்கக்கூடாது? இங்கே தான் டிவினிட்டின்னு ஒரு கான்செப்டை நம்ம நம்பணும். அது எங்கேருந்து புரிஞ்சுக்கணும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். எப்படி தலைகள்னாலும் இப்படி தாண்டா குழந்தை பிறக்குது. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான பேரை இறைவன் உருவாக்கிடுறான்.